அனைவருக்கும் வணக்கம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ல நாம படிக்க போற ஸ்காலர் டாக்டர் B.R. அம்பேத்கர். யூபிஎஸ்சி சிலபஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்காலர் டாக்டர் அம்பேத்கர். அல்லாம ஜென்ரலா ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா படிச்சிருக்க வேண்டிய ஸ்காலர் டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கரை பத்தி டீட்டெயிலா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃப் ஓவர்வியூ கொடுத்துறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஐடியாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நம்ம எப்படி பார்க்கணும், இஸ் வியூஸ் ஆன் சொசைட்டி, சமூகம் சம்பந்தமா அவருடைய பார்வை என்ன, கேஸ்ட் சிஸ்டம் சம்பந்தமா அவருடைய பார்வை என்ன, அவருடைய கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன, அவருடைய கான்செப்ட் ஆஃப் எக்கனாமி என்ன, சோஷியலிசம் சம்பந்தமா அவருடைய வியூஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல டாக்டர் அம்பேத்கரை பத்தி ஒரு பிரீஃப் ஓவர்வியூ கொடுத்துறேன். நிறைய பேர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தலித் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு தலித் லீடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தலித் லீடர் தான். ஆனா தலித்ஸ்கான லீடர் மட்டும் அவர் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ்கான லீடர். இந்த தலித் அப்படிங்கிற டேர்ம் ஒரு பிலாசபிக்கல் டேர்ம். பிற்படுத்த ஒருவர், பின்தங்கிய ஒருவர், ஒடுக்கப்பட்ட ஒருவர், இவரை நம்ம தலித் அப்படின்னு சொல்லலாம். யார் வேணா தலித்தா இருக்கலாம். ஒருவேளை அப்பர் கேஸ்ட சேர்ந்த ஒருத்தர் கூட பின்தங்கி இருக்காரு, ஒடுக்கப்பட்டிருக்காருன்னா அவரு கூட நம்ம தலித்துன்னு சொல்லலாம். ஆனாலும் தலித்துன்னு ஜென்ரலா யாரை சொல்றோம் அப்படின்னா, ஒரு காலத்துல வர்ணா சிஸ்டம் கீழே ஒடுக்கப்பட்ட மக்களை தலித்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு லீகலா ஸ்கெடியூல்ட் கேஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்றோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கண்டிப்பா தலித்ஸ்க்கு குரல் கொடுத்தாரு. ஆனாலும் ஓவராலா அவர் சமூக நீதிக்காக செயல்பட்ட ஒரு தலைவர். அடுத்து இவர் ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபர். தத்துவ ரீதியா நம்ம அம்பேத்கர் அவர்களை பார்க்கலாம். பொலிட்டிக்கல் லீடர், தலைவர். அவர் ஒரு ரைட்டர். அது இல்லாம ஒரு சோஷியல் ரீஃபார்மர், சமூக சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர். அது இல்லாம அவர் ஒரு எக்கானமிஸ்ட். நிறைய பேர் இது தெரியாது. He was an educated economist, Western educated economist. So டாக்டர் அம்பேத்கர் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. He was a polymath. பல்வேறு சப்ஜெக்ட்ஸ்ல அவர் நாலேஜ் கொண்டவர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த எல்லா டைமென்ஷன்ஸ் மூலமாகவும் அவர் நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார். ஓகே, ஐடியாலஜி வச்சு பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கர் ஒரு லிபரல். லிபரலிசம் கொள்கை பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல சென்டர்ல இருந்து சென்டர் லெஃப்ட் வரைக்கும் வரும். லிபரலிசம் அக்செப்ட் பண்ற லீடர், ஸ்காலர்ஸ் எல்லாம் லிபரல்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நேரு ஒரு லிபரல், டாக்டர் அம்பேத்கரும் ஒரு லிபரல். பொலிட்டிக்கலி டாக்டர் அம்பேத்கர் லிபரல். அரசியல் வச்சு பார்க்கும்போது ஒரு லிபரல். உரிமை, சுதந்திரம், வாய்ப்பு, தனி மனிதனுடைய அந்த வேல்யூ, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பா ஒரு லிபரல். எக்கனாமி, பொருளாதாரம்னு வரும்போது அவர் ஒரு சோஷியலிஸ்ட். நம்ம முக்கியமா கவனிக்கணும். எக்கனாமிக்ஸ் வரும்போது அவர் ஒரு சோஷியலிஸ்ட். கிட்டத்தட்ட நேருவும் இதே மாதிரி தான். பொலிட்டிக்கலா நேரு ஒரு லிபரல், எக்கனாமிக்கா அவர் ஒரு சோஷியலிஸ்ட். சோவியத் யூனியனுடைய சோஷியலிசம் அவர் விரும்பினாரு, அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சோ இப்படிதான் நம்ம டாக்டர் அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து டாக்டர் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனலிசம் இந்த பிலாசபியை சப்போர்ட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனலிசம் என்ன சொல்லுதுன்னா, ரூல் ஆஃப் லா இது முக்கியம் அப்படின்னு சொல்லுது. சட்டத்தின் ஆட்சி இது தேவை. இது இருக்கணும்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு அரசியல் அமைப்பு இருக்கணும். இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் கவர்மெண்ட் பவரை லிமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. limit the power of the state.
கான்ஸ்டிடியூஷன் மூலமா தான் தனி மனிதனுக்கு உரிமை கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும், ரைட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல அப்படின்னா அந்த நாட்டில் சர்வாதிகாரம் தான் இருக்கும், மக்கள் ஆட்சி இருக்காது, டெமோக்ரஸி இருக்காது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனிஸ்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷனிசம்ன்றது ஒரு முக்கியமான பிலாசபி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணதுல ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னே நம்ம சொல்றோம். இதை நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. டிராஃப்டிங் கமிட்டிக்கும் அவர் சேர்மனா இருந்தாரு. இந்த கான்ஸ்டிடியூஷனிசம் இருக்கு இல்லையா, இது அமெரிக்காலே ஒரு முக்கியமான கான்செப்ட். அமெரிக்கா சுதந்திரத்துக்கு போராடுது, அதே நேரத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனையும் அவங்க ஃபார்முலேட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல தனி மனிதனுக்கான உரிமை, தனி மனிதனுக்கான அந்த சுதந்திரம் எல்லாம் கண்டிப்பா வேணும், இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல கேரண்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கான்செப்ட் தான் நீங்க டாக்டர் அம்பேத்கர் கிட்டையும் பார்க்க முடியும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு என்ட்ரென்ச்டு கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் என்ட்ரென்ச்டு கான்ஸ்டிடியூஷன் தான். என்ட்ரென்ச் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள முக்கியமான வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவங்கள் இதெல்லாம் லீகலா யாரும் எப்பயுமே மீறாத வண்ணம் அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் என்ட்ரென்ச்டு கான்ஸ்டிடியூஷன். இது பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அங்க வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இதுதான் அங்க பேசிஸா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அங்க பேசிஸா இருக்காது. இந்த என்ட்ரென்ச்டு கான்ஸ்டிடியூஷன் பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, ரூல் ஆஃப் லா, செகுலரிசம், சோசியலிசம் இந்த மாதிரி முக்கியமான பிரின்சிபிள்ஸை கான்ஸ்டிடியூஷன்லயே தெளிவா கொடுத்துடணும். அப்பதான் இதை யாரும் மீற மாட்டாங்க, ஆட்சியாளர்களும் மீற மாட்டாங்க, மக்களும் இதை மதிப்பாங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு லீடரோ இல்ல ஏதாவது ஒரு நபரோ இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி சர்வாதிகார போக்கில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா வேல்யூஸையும் என்ட்ரென்ச் பண்ணி விட்டோம்னா எந்த ஒரு மனிதனாலையும் அதை மீற முடியாது. என்னைக்கும் இந்தியால சர்வாதிகாரம் இருக்காது, மக்களினுடைய தனி மனிதனுடைய உரிமைகள், சுதந்திரம் பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். கான்ஸ்டிடியூஷனிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதை நம்ம மறக்க கூடாது. அடுத்து டாக்டர் அம்பேத்கர் ஒரு ஹியூமனிஸ்ட். ஹியூமனிஸ்ட் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ், மனிதன், இந்த கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காந்தி அவர்களுமே ஒரு ஹியூமனிஸ்ட் தான். ஹியூமனிசம்னு வரும்பொழுது காந்தி, அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ரெண்டு பேருக்கு மத்தியில நிறைய டிஃபரன்சஸ் இருந்தாலும் ஹியூமனிசம்ன்ற கான்செப்ட் ரெண்டு பேரும் இணைக்கும். வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் பிலாசபிலையும் சில ஹியூமனிஸ்ட் இருந்தாங்க. உதாரணத்துக்கு அண்ணா ஆரண்ட், ஒரு ஃபீமேல் பொலிட்டிக்கல் பிலாசபர், அவங்களும் ஒரு ஹியூமனிஸ்ட் தான். ஸோ ஹியூமனிசம் கொள்கை இந்த பிலாசபர்ஸ் எல்லாம் அப்படியே இணைக்கும். கார்ல் மார்க்ஸ்குள்ளேயுமே நீங்க ஒரு ஹியூமனிஸ்ட பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸோட லைஃப்ல ரெண்டு ஃபேஸ் இருக்கு, யங் மார்க்ஸ், மெச்சூர் மார்க்ஸ். மெச்சூர் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் சோசியலிசம் முன்னெடுத்து வச்சவர். ஆனா யங் மார்க்ஸ் ஒரு ஹியூமனிஸ்ட். அவர் முன்னெடுத்து வச்ச அந்த கான்செப்ட் ஏலியனேஷன். மார்க்சிசம்குள்ள நம்ம போய் டீப்பா போவேன்னா சிம்பிளா சொல்லணும், ஏலியனேஷன் அப்படின்றது மனிதன் துன்பப்படுறான்ல சொசைட்டியில, அதுதான் ஏலியனேஷன். மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பொருளாதார காரணங்களால மனிதன் துன்பப்படுறான்னு சொல்லுவாரு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, சமூகத்துக்குள்ள இருக்க பாகுபாடு, கேஸ்ட் சிஸ்டம் மூலமா மனிதன் துன்பத்துக்கு உள்ளாரான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் ஹியூமனிசம் கான்செப்ட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் அம்பேத்கர் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் பிலாசபர் ஜான் மில், இவர் அம்பேத்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. இவர் ஒரு லிபரல். லிபரலிசம் தாண்டி இவர் ஒரு யூட்டிலிட்டேரியன்.
கொள்கை யூட்டிலிட்டேரியனிசம். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்றது கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர், இதை சப்போர்ட் பண்றது. ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதோடைய எண்ட், முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த யூட்டிலிட்டேரியனிசம் பிலாசபியில மிக முக்கியமான ஸ்காலர் ஜான் மில். இவர் டாக்டர் அம்பேத்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரு, எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு, எல்லாரும் சமம் தான். ஆனா இந்தியாவில் ஜாதி அப்படிங்கிறது மக்களை பிரிக்குது. எல்லாரையும் ஒன்னாக்கிட்டா எல்லாருக்கும் நலன் இருக்கும், எல்லாரும் படிக்கலாம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும், இது எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு அவர் வாதாடுவார். அப்ப யூட்டிலிட்டேரியனிசமும் டாக்டர் அம்பேத்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. இன்னொரு ஸ்காலர் ஜான் டியூவி, இவரும் டாக்டர் அம்பேத்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. இவருடைய கொள்கை பிராக்மேட்டிசம். பிராக்மேட்டிக் அப்படின்றது பிராக்டிகலா இருக்குது. ஸோ இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் மேல இருந்த இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்ன் டாக்டர் அம்பேத்கரும் ஒரு சில ஸ்காலர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், மிக முக்கியமானது, சமூக நீதி. இன்னைக்கு சமூக நீதி அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணாரு. சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் அல்லது ஒரு பெரிய சமுதாயத்தில் உள்ள நிறைய சமூகங்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும் இல்லையா. சோஷியல் குரூப்ஸா பார்க்கலாம் அல்லது கம்யூனிட்டிஸா பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒரு பெரிய சொசைட்டிக்குள்ள டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு குரூப் மத்தியிலுமே ஈக்குவாலிட்டி இருக்கணும், சமநிலை இருக்கணும், பாகுபாடு இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்டை எதுல கணக்கில் எடுக்கும்னா சொசைட்டல் குரூப் கணக்கில் எடுக்கும், தனி மனிதர்களை கணக்கில் எடுக்காது. உதாரணத்துக்கு தலித்ஸ் ஒரு சோஷியல் குரூப், ஓபிசிஸ் ஒரு சோஷியல் குரூப். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தலித்ஸும் ஓபிசிஸும் முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவாலிட்டி இல்லைன்னா ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். அப்ப குரூப்ஸ்க்கு மத்தியில ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துடும் போது ஒரு குரூப்புக்குள்ள இருக்க தனி மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி வந்துடும். ஒட்டுமொத்தமா சமுதாயமே ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ டாக்டர் அம்பேத்கர் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவார். சொல்ல போனா அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ். கேஸ்ட் சிஸ்டம் எதிர்க்கிறாரு, அவர் வந்து ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்றாரு, அது மூலமா அல்டிமேட்டா சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. ஓகே, இப்போ டாக்டர் அம்பேத்கருடைய பர்சனல் லைஃபை பார்த்துடலாம். டாக்டர் அம்பேத்கர் மத்திய பிரதேஷ்ல ஒரு லோ கேஸ்ட் ஃபேமிலியை அவர் பிறக்கிறாரு, மஹர் காஸ்ட். ஸோ இந்த தலித் மக்களினுடைய அந்த கஷ்டம், பிரச்சனை, டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறாரு. டாக்டர் அம்பேத்கர் மட்டும் இல்லை, பெரும்பாலான ஸ்காலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய ஐடியாலஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அம்பேத்கர் அவர்களே அடிமட்டத்திலிருந்து தான் வராரு. டாக்டர் அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிராஃப்டிங் கமிட்டியில் சேர்மனாக இருந்தவர். நம்ம ஏற்கனவே படித்தது போல கான்ஸ்டியூஷனிசமை அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. டாக்டர் அம்பேத்கர் கேஸ்ட் சிஸ்டமை தொடர்ந்து அவர் வந்து எதிர்த்தார். அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் எதிர்க்கிறாரு. அவருடைய ஒய்ஃப் ஒரு அப்பர் கேஸ்ட் லேடியா இருந்தாலும் அவருடைய வியூஸ்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாம இருந்தது. ஆர்டிகல் 32 இத டாக்டர் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வர்ணிச்சாரு. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனிஸ்டா இருக்கிறதுனால இந்த ஆர்டிகலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள வருது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் 32 தான். காரணம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியாம போகுது, பாதிப்பு உள்ளாகிறான் அப்படின்னா ஆர்டிகல் 32 மூலமா சட்ட ரீதியா தன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவன் உறுதி செய்யலாம். அதனால தான் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. அது இல்லாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் 32 தான் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு. டாக்டர் அம்பேத்கர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்தவர். ஆனாலும் காங்கிரஸ்
பார்ட்டிக்கு எதிராக அவர் நிறைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாரு. காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸையும் அட்டென்ட் பண்ணார். இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. அது இல்லாம சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ILP இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, SCF, Scheduled Caste Federation, RPA. பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும்போது பூனா பேக்ட் சைன் பண்ணப்பட்டது. இந்த பூனா பேக்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். காரணம் என்னன்னா, டாக்டர் அம்பேத்கருக்கும் காந்திஜி அவர்களுக்கும் பெரிய கருத்து முரண் இருந்தது. வர்ணா சிஸ்டம் பற்றியும் கேஸ்ட் சிஸ்டம் பற்றியும். காந்தியை பொறுத்த வரைக்கும் வர்ணா சிஸ்டம் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. வர்ணா சிஸ்டம் காந்தி எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனா பார்த்தாரு, ஒரு கட்டமைப்பா பார்த்தாரு. அதுல டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். டிவிஷன் ஆஃப் லேபர் என்னன்னா, ஒரு சமுதாயத்துல அல்லது ஒரு சமூகத்துல பல்வேறு வேலைகள், டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸை பல்வேறு மக்கள் செய்வாங்க. இதனால அவங்க மத்தியில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு நிலைத்தன்மை இருக்கும். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வர்ணா சிஸ்டம் இந்து சொசைட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அதனால ஜெனரலா இந்தியன் சொசைட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஒரு குரூப் மத்தியில ஆன்டோகானிஸ்டிக்கா ரிலேஷன்ஷிப் இல்லை, அதாவது எதிர்மாறான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனா இதுல ஒரு நிலைத்தன்மை இருக்கு, அதனால இது இருக்கட்டும் அப்படின்னு காந்தி ஆர்கியூ பண்ணாரு. ஆனா காந்தியுடைய வியூ அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சு. டாக்டர் அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் வர்ணா சிஸ்டம் ஆகட்டும், கேஸ்ட் சிஸ்டம் ஆகட்டும், அவர் எந்த காரணத்தை கொண்டும் சப்போர்ட் பண்ணல. அவர் இந்த வர்ணா சிஸ்டமையும் கேஸ்ட் சிஸ்டமையும் ஸ்ட்ராங்கா எதிர்த்தவர். கேஸ்ட் சிஸ்டம் அவர் வந்து கிரேடட் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொன்னார். இந்த நோட் பண்ணிக்கங்க, கிரேடட் இன்ஈக்வாலிட்டி. இந்த வர்ணா சிஸ்டம் குள்ள பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கேஸ்ட் வரும் இல்லையா, 4 வர்ணாஸ். மேல இருக்குது அப்பர் வர்ணா, கீழே இருக்குது லோவர் வர்ணா. பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். இன்னைக்கு தேர்ல தலித்ஸ் இருக்கவங்க ஒரு காலத்துல அன்டச்சபிள்ஸா பார்க்கப்பட்டாங்க. அவங்க அவர்ணான்னு சொல்லுவாங்க, சோ கால்ட் அன்டச்சபிள். அந்த வர்ணா சிஸ்டம்குள்ளே வரமாட்டாங்க, இப்படிதான் அவங்க பார்க்கப்பட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, இந்த டாப் லெவல்ல இருக்க பிராமின் வர்ணா இருக்கு இல்லையா, இதுக்கு கீழேயும் வர்ணாஸ் இருக்கு. ஆனா டாப்ல பிராமின்ஸ் இருப்பாங்க, கீழே பாத்தீங்கன்னா சூத்ராஸ் இருப்பாங்க. இதான் 4 வர்ணாஸ். நீங்க ஒரு வர்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சத்ரியா வர்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்ரியா வர்ணாக்கு மேல ஒரு வர்ணா இருக்கும். அதாவது இவங்களுக்கு மேல ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சில பேர் இருப்பாங்க. சத்ரியா கீழே யார் இருப்பாங்க? வைஷ்யாஸ் இருப்பாங்க, சூத்ராஸ் இருப்பாங்க. நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா, சத்ரியாக்கு மேல இருக்க பிராமின்ஸ் இவங்க டாப்ல வருவாங்க. இவங்க சத்ரியாசியே டாமினேட் பண்றவங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து கீழே இருக்க வைஷ்யாசியும் சூத்ராசியும் டாமினேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பிராமின்ஸ் டாப் வர்றால இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. சத்ரியான்னு பாத்தீங்கன்னா அவங்க கீழே 2 பேர் இருப்பாங்க, அவங்க மேல ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ ஒரு வர்ணாலையும் பாத்தீங்கன்னா அவங்க கீழே சில பேர் இருப்பாங்க, மேல சில பேர் இருப்பாங்க. இப்போ இந்த வர்ணால இருக்க மெம்பர்ஸ், உதாரணத்துக்கு சத்ரியா எடுத்துட்டீங்கன்னா மேல ஏற்கனவே சில பேர் இருப்பாங்க. ஆனா இவங்களோட நம்ம சமமா போனோம்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். பிராமின்ஸும் நம்மள ஈக்குவலா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல கீழே இருக்கக்கூடிய வைஷ்யாசும் சூத்ராசும் நம்ம கீழே தான் இருக்கணும், நமக்கு இவங்க சமமா வந்துடக்கூடாதுன்னு இவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை பிராமின்ஸ்க்கு நான் ஈக்குவலா போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
பிராமின்ஸும் சத்ரியாவும் ஈக்குவல் நீங்க சொல்லணுமா இல்லையா? லாஜிக்கல் தானே? ஆனா அப்படி சொன்னா என்ன ஆயிரும்னா கீழே இருக்க வைஷ்யாசும் சூத்ராசும் சத்ரியாஸ்க்கு ஈக்குவல் இவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஒன்னாயிருவாங்க. அதனால என் மேல ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் கீழே எப்பயுமே சில பேர் இருக்கணும் அப்படின்னு இந்த வர்ணா சிஸ்டம்ல இருக்கவங்க நினைப்பாங்க. இதுதான் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி. இதை நீங்க இன்னைக்குமே பார்க்கலாம். இன்னைக்கு வர்ணா சிஸ்டம்ன்றது டைரக்டா இல்லை, இது வீக்கா இருக்கு. ஆனாலும் இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றது இன்னைக்கும் பல்வேறு இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சோஷியல் குரூப் எடுத்துக்கோங்க, ஓபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிசிக்குள்ளே நிறைய கேஸ்ட் இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில கேஸ்ட் அப்பர் கேஸ்டா இருக்கும், சில லோவர் கேஸ்டா இருக்கும் இல்லையா? ஓபிசிஸ்குள்ளேயே மேல வருவாங்க. இங்க நான் மேலன்னு சொல்றது அதிகாரம், பொருளாதாரம் இதெல்லாம் வச்சு மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்கள வரவிட மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு மேல சில பேர் இருந்தாலும் அது பரவாயில்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா தனக்கு மேல இருக்கிறவனோட சேர்ந்துதான் கீழே இருக்கவன அவங்க ஆட்சி செய்ய முடியும், அதிகாரம் செலுத்த முடியும். இதுதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி. இந்த கான்செப்டை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கர்ஸ் வியூ ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை நம்ம பார்த்துடலாம். சமூக நீதி பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். டாக்டர் அம்பேத்கர் பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்ணவர். நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனிஸ்ட், அதனால மக்களாட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்ணாரு. காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு சப்போர்ட் பண்ணல. காந்தி ஸ்டேட்டையே அப்போஸ் பண்றவர், கார்ல் மார்க்ஸ் மாதிரி நாடு அரசு அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்றவர். ஆனா டாக்டர் அம்பேத்கர் ஒரு மாடர்னிஸ்ட், ஒரு லிபரல். he is supporting parliamentary democracy. ஆட்சி அதிகாரம் தேவை அப்படின்னு அம்பேத்கர் ஆர்கியூ பண்ணுவார். உதாரணத்துக்கு பின்தங்கிய மக்கள் கையிலையும் அதிகாரம் போய் சேரணும், அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் மெஜாரிட்டேரியன் சிண்ட்ரோம் இதை எதிர்த்தவர். மெஜாரிட்டேரியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமுதாயத்தில் அதிகாரம் அதிகம் வச்சிருக்கவங்க அல்லது நம்பர்ஸ்ல அதிகமாக இருக்கவங்க, இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அல்லது எலெக்ஷன் மூலமா இவங்க கையில் அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னா மைனாரிட்டிஸ் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அல்லது அவங்களுக்கு சம உரிமை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு அவர் அப்பயே சொன்னார். அதனால தான் மெஜாரிட்டி சிண்ட்ரோமை அவர் எதிர்க்கிறாரு. இந்த காரணத்தினால மைனாரிட்டிஸ் இவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே சேஃப்கார்ட்ஸ் அவர் வைக்கிறார். ஒரு நாட்டில் நம்பர்ஸ் கம்மியா இருக்காங்கன்னா அவங்க மைனாரிட்டிஸ் சொல்றோம். கலாச்சார ரீதியா, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா, அதிகார ரீதியா இவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே அவர் என்ன பண்றாருன்னா சேஃப்கார்ட்ஸ் வைக்கிறார், கேரண்டியை வைக்கிறார். டெமோக்ரஸி எப்படி செயல்படும்? ஒன் மேன் ஒன் ஓட் இல்லையா? ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, இந்த அடிப்படையில் செயல்படும். மேலோட்டமா பார்க்கும்போது இது கரெக்ட்னு தெரியும். ஆனாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அப்படி நம்ம நிர்ணயம் பண்ணாலும் ஓவராலா அந்த கவர்மெண்ட் எப்படி நிர்ணயம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வச்சுதான் நிர்ணயம் ஆகும். அதனால மைனாரிட்டிஸ் பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி பார்த்துருவோம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பிரீஃபா பண்ண சொன்னா அப்பதான் சோஷியல் ஜஸ்டிஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி மார்க்சிசம், கார்ல் மார்க்ஸ் சொன்னது என்னன்னா ரியலைசேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். இந்த மனித இனம் இருக்கு பாருங்க, நம்மளாம் இருக்கோம் இல்லையா, நம்மளாம் மனிதங்க தானே. ஒரு இனமா நாம நம்மளை என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய டேலண்ட், எபிலிட்டி, நம்மளுடைய பேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு சரியான முறையில் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சமூகம் தான் சரியான சமூகம் அப்படின்னு மார்க்சிசம் சொல்லுது. இந்த சமூகத்தினுடைய பெயர் கம்யூனிசம்.
மார்க்சிசம் ஈக்குவாலிட்டி பத்தியே பேசல. நிறைய பேருக்கு இது தெரியாது. மார்க்சிசம் ஈக்குவாலிட்டின்ற கான்செப்டே சொல்லாது. யாரும் இன்னொருத்தர் மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும்னு சொல்லல. ஆனா ஒரு மனிதனும் அவனை எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சமூகத்துல சுதந்திரம் இருக்கணும். அவனுக்கு தேவையான வசதிகள் இருக்கணும். இயற்கையை சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தாம அதோட ஒன்றி வாழணும். அதே நேரத்தில் மனித இனத்தினுடைய மேம்பாட்டுக்கு தேவையான தொழில்நுட்பம், டெக்னாலஜி இது வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்க. இது வந்து மார்க்சிஸ்ட் அவங்களுடைய பார்வை. ஓகேவா? சமூக நீதி ஏன் சொசைட்டியில இல்லைன்னா அது காரணம் முதலாளித்துவம், கேபிட்டலிசம்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. கேபிட்டலிசம் இருக்க வரைக்கும் சமூக நீதி இருக்காது. ஏன்னா கேபிட்டலிசம்ல 2 குழுக்கள் இருப்பாங்க சமுதாயத்துல. ஒன்னு ஆளும் வர்க்கம், இன்னொன்னு ஆளப்படுகிற வர்க்கம். ஆளும் வர்க்கத்தினுடைய பேர் பூர்ஷ்வாசே, ரூலிங் கிளாஸ். ஆளப்படுகிற வர்க்கம் அல்லது ஆதிக்கம் செய்யப்படுற வர்க்கம், இவங்க பேர் புரோலிட்டேரியட். இது ரூல்டு கிளாஸ். உத்து பாத்தீங்கன்னா பூர்ஷ்வா யாருன்னா ஓனர் ஆஃப் கேபிட்டல், முதலாளி. சிம்பிளா சொல்லணும்னா புரோலிட்டேரியட் யாருன்னா ஒர்க்கர். புரியுதா? இதான் மார்க்சிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கிளாஸ் அப்படின்றது ஒரு சமுதாயத்துல பொருளாதாரம்னு வச்சு பார்க்கும்போது ஒரே நிலையில இருக்கவங்க தான் ஒரு கிளாஸ்க்குள்ள வருவாங்க. மார்க்சிசம் பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸஸ் சொல்லப்பட்டாலும் 2 முக்கியமான கிளாஸ், பூர்ஷ்வா கிளாஸ், இன்னொன்று புரோலிட்டேரியட் கிளாஸ். பூர்ஷ்வா ஓனர் ஆஃப் கேபிட்டல், புரோலிட்டேரியட் நாட் த ஓனர் ஆஃப் கேபிட்டல். இப்போ அப்படியே டாக்டர் அம்பேத்கருக்கு வருவோம். டாக்டர் அம்பேத்கர் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, ஒரு சமுதாயத்துல 1 man 1 value இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய பேசிக் கான்செப்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும். சமூக நீதி அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ இன்னொரு மனிதனுக்கும் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கணும். இந்தியாவில் இருக்க எல்லா மனிதருக்கும் ஒரே வேல்யூ இருக்கணும். ஒரு ஏழை இருக்கான், ஒரு வீடே இல்லாதவன் இருக்கான், ஒரு பெண் இருக்காங்க, அல்லது ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. யாரா இருந்தாலும் அவங்க இன்னொரு மனிதனை கம்பேர் பண்ணும்போது சமநிலையில இருக்கணும். இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்வார். ஸோ அந்த 1 man 1 value அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. டாக்டர் அம்பேத்கர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ அவருக்கும் நிறைய நேஷனல் லீடர்ஸ்க்கும் கருத்து முரண் இருந்தது. நீங்க இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அல்லது அமெரிக்கன் ரெவல்யூஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல 3 முக்கியமான வேல்யூஸ் இருந்தது. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அமெரிக்கன் ரெவல்யூஷன்லயுமே இந்த மாதிரி நீங்க வேல்யூஸ் பார்க்க முடியும். ஆனா அந்த ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்றத ஆக்சுவல் கோலாவே பிரெஞ்சு ரெவல்யூஷன் வச்சிருந்தது. இதே நீங்க இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூஸும் இல்லை. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன் இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. பிரெஞ்சு ரெவல்யூஷன்லயுமே சில பற்றாக்குறைகளை அவர் பார்த்தார். ஆனாலும் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அவர் பாராட்டுவார். காரணம் என்னன்னா, இந்த பிரெஞ்சு புரட்சியில 3 கான்செப்ட் இருக்கு பாருங்க. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதே இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இந்த கான்செப்ட்ஸை நாம முன்னெடுத்து வைக்கல, அல்லது இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம சுதந்திரத்துக்கு போராடும் போது யார் எதிர்த்தோம்? பிரிட்டிஷ் எதிர்த்தோம் இல்லையா? பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போயிருந்தோம், ஒரு அந்நிய நாடு நம்ம மேல ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இந்தியர்களாகிய நாம் எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு நம்ம மெயினா பேசல இல்லையா? வர்ணா சிஸ்டம் இருக்கக்கூடாது, கேஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, நீயும் நானும் ஒண்ணு அப்படின்றத மெயினா பேசல. இதுதான் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பெரிய வீக்னஸ் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரு. ஒரு அந்நிய சக்தியை நம்ம எதிர்க்கணும், விரட்டணும் அப்படின்னா முதல்ல நாம நேர்மையா இருக்கணும். இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாமே ஒன்று, ஜாதி பாகுபாடை தாண்டி நாம எல்லாம் ஒண்ணு அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும்.
இல்லையா? அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரத்துக்காக போராடுறதுல உரிமை இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப நமக்குள்ளேயே நீ மேல நான் கீழே, நீ வேற நான் வேறன்னு சொன்னோம்னா அப்ப எப்படி நம்ம அந்நிய சக்தியை எடுத்து போராட முடியும்? அப்போ நமக்குள்ளேயே பாகுபாடு பார்க்கும்போது, நமக்குள்ளேயே ஆதிக்கம் இருக்கும்போது, அப்ப பிரிட்டிஷ்க்கும் நமக்குமே பெருசா வித்தியாசம் இல்லையா? இப்ப நான் இன்னொரு மனிதனை சமமா நினைக்கல, அதே மாதிரி தானே பிரிட்டிஷ் இந்தியாவை சமமா நினைக்கல. அப்போ அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும்னா அதோட சேர்ந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கணும். ஒன்னு லிபர்ட்டி, இன்னொன்னு ஃப்ரெட்டர்னிட்டி. இதுவுமே இந்தியர்கள் முன்னெடுத்து வைக்கல. லிபர்ட்டினா என்ன? சுதந்திரம். எல்லா மனிதர்களுக்கும் சுதந்திரம் இருக்கணும். ஆனா கேஸ்ட் சிஸ்டம் இந்த லிபர்ட்டியை கொடுக்கல. அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் லிபர்ட்டியை ரெஸ்ட்ரெயின் பண்ணாங்க, கன்ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. நீங்க லோவர் கேஸ்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சம உரிமை இருக்காது. எஜுகேஷன் ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், கோயில்களுக்குள்ள போறதாகட்டும், அவங்களுக்கு சுதந்திரம் இருந்துதான். சுதந்திரம் இல்லை. அப்ப லிபர்ட்டி கிடையாது. ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ன? சகோதரத்துவம். இதுவுமே இல்லை. லிபர்ட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் இருந்தாதான் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இப்ப நான் இருக்கேன்னா நான் இன்னொரு மனிதனை ஈக்குவலா நினைக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கும் எனக்கும் ஒரே சுதந்திரம் இருக்கு அப்படின்றத நான் ஏத்துக்கணும். புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னு நான் சொல்லிட்டாலே ஈக்குவாலிட்டியை நான் ஏத்துக்கணும்னு அர்த்தம். அதே போல அவனை ஒரு சகோதரத்துவத்தோட நான் ஏத்துக்கணும். நீயும் நானும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாதான் இந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கும் இல்லையா? அப்போ லிபர்ட்டியும் ஈக்குவாலிட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் இருந்தாதான் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆனா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல அது இல்லை. பெரும்பாலான தலைவர்கள் இதை பத்தி பேசல. காந்தியே பேசல, மற்ற தலைவர்களும் பேசல அப்படின்னு அம்பேத்கர் ஒரு பெரிய ஆதங்கத்தில் இருந்தார். பால் கங்காதர் திலக் ஒரு ஃபேமஸ் ஸ்லோகனை கொடுத்திருப்பார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அது என்னன்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட். ஸ்வராஜ்னா என்ன? சுய ஆட்சி. அதனுடைய பிறப்பு உரிமைன்னு சொல்றாரு. யாரு? பால் கங்காதர் திலக். அம்பேத்கர் பால் கங்காதர் திலக்கே கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவர் வந்து விமர்சனம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி பால் கங்காதர் திலக் ஒரு லோவர் கேஸ்ட்ல பிறந்திருந்தா அவர் முதல்ல ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு, அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் மை பர்த் ரைட்னு சொல்லியிருப்பாருன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அனஹிலேஷன் என்ன? ஒரு விஷயத்தை அழிச்சிடணும். அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதிங்கிறது அழிக்கிறதா என்னுடைய உரிமையா இருக்கும் அப்படின்னு திலக் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் வந்து என்ன மாதிரி கிடையாது. நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணல. ஸோ இதுதான் டாக்டர் அம்பேத்கர் சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமா முன்னெடுத்து வைக்கக்கூடிய கான்செப்ட். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதை நீங்க மறக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் நாம டெமோக்ரஸியை உருவாக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்வார். சோஷியல் ஜஸ்டிஸ் தான் டெமோக்ரஸிக்கு பேஸா இருக்கணும். டெமோக்ரஸியில 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. சோஷியல் சமூக ரீதியானது, எக்கனாமிக் பொருளாதார ரீதியான, பொலிட்டிக்கல் அரசியல் அதிகார ரீதி. இந்த 3 டைமென்ஷன்ஸ்லயும் டெமோக்ரஸி தேவை அப்படின்னு அம்பேத்கர் சொல்வார். ஆனா எந்த டைமென்ஷன் பேசிக் முக்கியமானது பிரதானம்னு பாத்தீங்கன்னா சமூகம். எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரீஃபார்ம்ஸ் ஒரு நாடு கொண்டு வர நினைச்சாலும் அதுக்கு முன்னாடி முதல்ல சோஷியல் ரீஃபார்ம் தேவைன்னு சொல்லுவார். சமூக சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிடணும், வர்ணா சிஸ்டம் மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை அபாலிஷ் பண்ணிடணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், இந்த சதி அன்டச்சபிலிட்டி போன்ற பிராக்டிசஸ்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் முதல்ல ஒழிச்சிடணும். அப்போ இந்த சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணணும். இதை ஒர்க் பண்ணாதான் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அதுக்கப்புறம் அமிர்த்யா சென் நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கனாமிஸ்டும் சொன்னார். நமக்கு வந்து சமூக சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சென் சொல்லுவார். கேரளாவை ஒரு மாடலா அவர் வந்து சுட்டி காட்டார். கேரளால சோஷியல் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த காரணத்தால தான் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது கேரளா சொசைட்டியில் உங்களால் இன்இக்வாலிட்டியை கம்மியாக பார்க்க முடியும், பல்வேறு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு சமத்துவ நிலையை பார்க்க முடியும் அப்படின்னு அமிர்த்யா சென்னும் சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பேத்கர் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் 3 கோணங்கள்லையும் டெமோக்ரஸி இருக்கணும். ஆனால் அந்த சோஷியல்
ரொம்ப முக்கியமானது. சோஷியல் டெமோக்ரஸி இல்லைன்னா எக்கனாமிக் டெமோக்ரஸியும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியும் இருக்காது. அதே நேரத்தில் இந்த சோஷியல் இருக்கு பார்த்தீங்களா, சமூகம், இதுல சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு நம்ம பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு அரசியல் ரீதியா இந்த பின்தங்கிய மக்களை நாம முன்னேற்றத்துக்கு நாம அரசியல் சார்ந்த அதிகாரத்தை அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு வாதாடுவார். உதாரணத்துக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், இதுக்கு சப்போர்ட் பண்ணாரு. காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஒரு பெரிய கருத்து முரண் இருந்தது, ஒரு பெரிய சண்டையே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் கூட டிஸ்கஸ் பண்ணி அம்பேத்கர் தலித்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாரு, டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு. இது காந்திக்கு பிடிக்கல. காந்தியோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்து சொசைட்டிக்குள்ள தான் தலித்ஸ் வராங்க, நீங்க அவங்களுக்கு தனி எலக்ட்ரேட் வாங்கி கொடுத்துட்டா இது வந்து இந்து சொசைட்டியை பிளவுபடுத்திடும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அது இல்லாமல் ஃபாஸ்ட் அன் டு டெத்துக்கும் அவர் போயிடுறாரு, ஃபாஸ்டிங் நடத்துறாரு. அம்பேத்கர் பிளாக் மெயில் சொன்னாரு. அல்டிமேட்டா காந்திக்கும் அம்பேத்கரும் ஒரு காம்ப்ரமைஸ் வருது. இதன் மூலமா பூனா பேக் சைன் பண்ணப்படுது 1932ல. அதுக்கப்புறம் செப்பரேட் எலக்ட்ரேட் கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தலித்ஸ்க்கு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கிடைக்குது, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மூலமா கிடைக்குது. அப்போ டாக்டர் அம்பேத்கர் தலித்ஸ்க்கு என்ன கேட்கிறாருன்னா ரெக்டிஃபிகேட்டரி ஜஸ்டிஸ் கேட்கிறாரு. பாலிடிக்ஸ் மூலமா ரெக்டிஃபிகேட்டரி ஜஸ்டிஸ். ரெக்டிஃபிகேஷன், ரெக்டிஃபைன்னு அர்த்தம் சீர் செய்வது. அப்போ அரசியல் மூலமா சீர்திருத்தத்தை அம்பேத்கர் அவர்கள் கேட்டார். அடுத்து மார்க்சிசம் வெர்சஸ் அம்பேத்கர் பிரீஃபா பார்த்துருவோம். மார்க்ஸ் ஒரு புரட்சியாளர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வார் ஆஃப் மெனூவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வார் ஆஃப் மெனூவர் அப்படிங்கிறது நீங்க புரட்சி மூலமாக, ரெவல்யூஷன் மூலமா அரசியல் மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா வார் ஆஃப் மெனூவர். So Marxism follows war of maneuver. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா வார் ஆஃப் பொசிஷன். வார் ஆஃப் பொசிஷன் அப்படின்றது புரட்சி இல்லாம, ஆயுதம் ஏந்தாம, வயலன்ஸ்லாம் இல்லாம, நேரடியா ஆதிக்க வர்க்கத்தோட மோதாம, அதே நேரத்தில் மாற்றங்களை கொண்டு வர்றது வார் ஆஃப் பொசிஷன். காந்தி எங்க நிற்பார்னா வார் ஆஃப் பொசிஷன்ல நிற்பாரு. மார்க்ஸ் எங்க நிற்பார்னா வார் ஆஃப் மனுவர் நிற்பாரு. பகத்சிங் இந்த மாதிரி ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் கூட நீங்க எங்க வைக்கணும்னா வார் ஆஃப் மெனுவர்ல வைக்கலாம். சரி, இந்த வார் ஆஃப் மெனுவரை அம்பேத்கர் சப்போர்ட் பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணல. இங்கதான் அவர் மார்க்ஸோடையும் ஓவரால் மார்க்சிசமோடையும் வேறுபடுறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மார்க்சிசம் மெயினா கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பேசுது. இந்த கிளாஸ் சிஸ்டம் மெயினா எங்க பார்க்கப்படும்னா வெஸ்டர்ன் சொசைட்டில பார்க்கலாம், இந்த ஐரோப்பிய நாடுகள்ல பார்க்கலாம். அங்க மக்கள் நடுவில் அந்த பாகுபாடு, வேற்றுமை, ஆதிக்கம் எப்படி இருக்குன்னா கிளாஸ் வச்சிருக்கோம். ரெண்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, பூர்ஷ்வாசே, இன்னொன்னு புரோலெட்டேரியட், முதலாளி தொழிலாளி. இப்படிதான் மார்க்சிஸ்ட் பார்ப்பாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்த பார்வை, இந்த பெர்ஸ்பெக்டிவை இந்தியாவில் அப்ளை பண்ண முடியாது. இதை மார்க்ஸ் இந்தியாவில் அப்ளை பண்ணார், அதனாலதான் மார்க்சிசமே இந்தியாவில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஏன்னா கிளாஸ்ன்ற கான்செப்டை தாண்டி காஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு, நீங்க இதையும் பார்க்கணும். சோஷியல் சொசைட்டி மூலமா பாகுபாடு இருக்கு, வேறுபாடு இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இதை மார்க்ஸ் பார்க்க தவறிட்டாரு. ரிலீஜன் மூலமா, மதம் மூலமா டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, இதை மார்க்ஸ் பார்க்க தவறிட்டாரு. மார்க்ஸ் காஸ்ட், ரிலீஜன் இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா பிளைண்டா இருந்துட்டாரு. கிளாஸை மட்டும் வச்சு படிக்கிறதுனால தான் கார்ல் மார்க்ஸால இந்தியன் சொசைட்டியை ப்ராப்பரா படிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்வார். அது இல்லாம மார்க்ஸ் கொடுத்த சொல்யூஷனையும் அவர் ஏற்றுக்கல. மார்க்ஸ் என்ன சொல்வார்னா, கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அல்டிமேட்டா கம்யூனிஸ்ட் சொசைட்டியா மாறிடும்.
முதலாளித்துவ சமூகம் கம்யூனிசம் சமூகமா மாறிடும். இது எப்படி நடக்கும்னா ரெவல்யூஷன், புரட்சி மூலமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. மார்க்ஸ் வந்து வயலன்ஸ் சப்போர்ட் பண்றவர் கிடையாது. ஆனா எங்கெல்லாம் டெமோக்ரஸி இல்லையோ, எங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் டூல்ஸ் இல்லையோ, மக்களால நான் வயலன்ஸ் மூலமா போராட முடியலையோ அப்போ வயலன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு மார்க்ஸ் சொல்லுவாரு, மார்க்சிஸ்டும் சொல்லுவாங்க. இதை வந்து அம்பேத்கர் கம்ப்ளீட்டா எதிர்த்தார். வயலன்ஸ்ங்கிறத அவர் ஏத்துக்கவே இல்லை. இந்த வயலன்ஸ்னால மக்கள் அழிவாங்க, அழிவு தான் வரும், இதை என்னால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக யாருடைய கொள்கையை ஏத்துக்கிறாருன்னா புத்தாவுடைய கொள்கையை ஏத்துக்கிறாரு. புத்தா ஆர் கார்ல் மார்க்ஸ். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். புத்தாவையும் கார்ல் மார்க்ஸையும் கம்பேர் பண்ணி புத்தாவுடைய பிலாசபியை அவர் அக்செப்ட் பண்றாரு. ஏன்னா புத்தா நான் வயலன்ஸை பிரீச் பண்றாரு, டெமோக்ரஸியை பிரீச் பண்றாரு. நான் வயலன்ஸ் மூலமாகவும் நீங்க மக்களாட்சியின் மூலமாகவும் ஒட்டுமொத்தமா அமைதி மூலமா தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க வயலன்ஸ் மூலமா கொண்டு வரது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மார்க்சிசமை டாக்டர் அம்பேத்கர் வந்து அப்போஸ் பண்றாரு. அவருக்கும் மார்க்சிஸ்டுக்கும் அந்த காலத்துல ஒரு பெரிய டிபேட் நடந்தது. மார்க்சிஸ்ட் எல்லாரும் மதிச்சு அவர் சொன்னார், உங்களை நான் மதிக்கிறேன், அதே நேரத்தில் உங்களை விட நான் மார்க்சிசமை பெட்டரா படிச்சிருக்கேன், ஆழ்ந்து படிச்சிருக்கேன், அதை வச்சு தான் நான் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறார். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்சிஸ்ட் நீங்க கட்சிகள் எடுத்துங்க, சிபிஎம் ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அவங்க இந்தியன் சொசைட்டி எப்படி படிக்கிறாங்கன்னா கிளாஸை வச்சு தான் பாக்குறாங்க, கேஸ்ட்டை பாக்குறது இல்லை. உதாரணத்துக்கு நில சீர்திருத்தம், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் எடுத்துங்க, இந்தியாவில் அந்த அளவுக்கு சக்சீட் ஆகல. ஒரு சில ஸ்டேட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. காரணம் என்ன? வெறும் பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்க இந்த நில சுவாதாரர்கள், பெரிய ஆளுங்க, அந்த நிலத்தை அதிகமாக வச்சிருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்டா இருப்பாங்க. அவங்க ஈஸியா லேண்ட் ரீஃபார்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விட மாட்டாங்க. அதே போல அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களும் இந்த அப்பர் கேஸ்ட் லேண்ட் ஓனர்ஸோட சேர்ந்து லேண்ட் ரீஃபார்ம்ஸை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல. இப்போ ஒரு மார்க்சிஸ்டா லேண்ட் ரீஃபார்ம்ஸை நான் இந்தியாவில் படிக்கிறேன், அதனுடைய சக்சஸாகவும் ஃபெயிலியரையும் படிச்சேன்னா எனக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்காது. நான் எப்படி படிக்கணும்? ஒரு அம்பேத்கரிஸ்டா படிக்கணும், அம்பேத்கர் ரைட்டா படிக்கணும். அம்பேத்கரிசம் யூஸ் பண்ணி படிச்சாதான் எனக்கு அந்த ஆன்சர்ஸ் புரியும். அப்ப காஸ்ட் வர்சஸ் கிளாஸ், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். இதற்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். கடைசியா ஸ்டேட் சோசியலிசம், இதை பத்தி அம்பேத்கருடைய வியூஸை பார்த்துடலாம். சோசியலிசம்ங்கிறது மார்க்சிசம் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். சோசியலிசம் பிரீஃபா சொல்லணும்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அழிஞ்சு போய் கம்யூனிஸ்ட் சொசைட்டி வந்துடும். அப்ப ஸ்டேட்டே இருக்காது, நாடு இதுக்கு தேவையா இருக்காது, அரசுங்கிறது தேவையா இருக்காது. ஆனா இது டைரக்டா வராது. சோசியலிசம் அப்படின்ற ஒரு சொசைட்டி வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிசம் வரும் அப்படின்னு மார்க்சிசம் சொல்லுது. சோசியலிஸ்ட் சொசைட்டில ஸ்டேட் இருக்கும், ஆனா கம்யூனிசம் வந்துட்டா ஸ்டேட் இருக்காது. இதுதான் மார்க்சிசம் சொல்லக்கூடிய சோசியலிசம். ஆனா சோசியலிசம் நீங்க தனியா ஒரு ஐடியாலஜியாவும் பார்க்கலாம். நீங்க மார்க்சிசம்க்கு வெளியே சோசியலிசம் எப்படி பார்க்கலாம்னா ஒரு எக்கனாமிக் சிஸ்டமா பார்க்கலாம். இட் இஸ் எக்கனாமிக் சிஸ்டம். இதனுடைய முக்கிய அம்சங்கள் ஸ்டேட் ஓனர்ஷிப், பொருளாதாரம் கம்ப்ளீட்டா அரசனுடைய கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டேட் ப்ரொடக்ஷன் இருக்கும், உற்பத்தி ஸ்டேட்டே பண்ணும். அது இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் இதையும் ஸ்டேட்டே பண்ணிடும். இதுதான் சோசியலிசம். இப்போ டாக்டர் அம்பேத்கரும் சோசியலிசம் சப்போர்ட் பண்றாரு. அவருடைய கான்செப்ட் வந்து ஸ்டேட் சோசியலிசம். இப்போ மார்க்ஸ் சொன்ன மாதிரி சோசியலிசம் அவர் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இங்க புரட்சி இருந்தாதான் மாற்றம் வரும். ஓகேவா? புரட்சி அவர் வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா அதுல வயலன்ஸ் இருக்கும், மக்கள் இறந்து போவாங்க, வேண்டாம், அது வன்முறைன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டேட் சோசியலிசம்ன்ற கான்செப்ட் நம்ம பீஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம்னு சொல்றாரு, அரசியல் மூலமா கொண்டு வரலாம்னு சொல்றாரு. அம்பேத்கர் ஸ்டேட் சோசியலிசம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன். ஸ்டேட் சோசியலிசம் ஆனது வெறும் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி மட்டும் கிடையாது. மார்க்சியன் சோசியலிசம் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பத்தி தான் பேசும். ஆனா அம்பேத்கரைட் சோசியலிசம், அம்பேத்கரின் சோசியலிசம் எதை பத்தி பேசுதுன்னா
சோஷியல் ஈக்குவாலிட்டி பத்தியும் சொல்லுது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி பத்தியும் சொல்லுது. இந்த மூணுத்துலயுமே ஈக்குவாலிட்டி இருந்தா அதுதான் ஸ்டேட் சோஷியலிசம். ரைட்டுங்களா? டாக்டர் அம்பேத்கர் ஒரு எக்கனாமிஸ்ட், எக்கனாமி அவர் படித்தவர், எக்கனாமிக்ஸ் படித்தவர். அதனால தான் எக்கனாமிக்ஸ் சம்பவம் அவரால் சொல்யூஷன் கொடுக்க முடியுது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அவர் கொடுத்த சஜஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை இருக்கு இல்லையா, விவசாயம், அதை தேசியமயமாக்கிடணும் அப்படின்னு சொன்னார். அதோட சேர்த்து கலெக்டிவைசேஷனும் தேவைன்னு சொல்றாரு. கலெக்டிவைசேஷன் அப்படின்றதுன்னா பல விவசாயிகள் ஒன்று கூடி அவங்க வேளாண்மையை ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும். இதான் கலெக்டிவைசேஷன். கலெக்டிவைசேஷனை நம்ம ஒரு காலத்தில் யூஎஸ்எஸ்ஆர்ல பார்த்தோம், சோவியத் யூனியனில் பார்த்தோம், சைனாவில் பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு கலெக்டிவைசேஷனை இந்தியாவிலையும் அவர் கேட்டார். ஆனால் இங்கேயும் வன்முறை இருக்கக்கூடாது, அமைதியாக தான் கலெக்டிவைசேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி வரும்போதும் முக்கியமான ஏரியாஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கணும், இது அம்பேத்கர் சொல்றாரு. கடைசியா இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, இதையும் நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதார ரீதியா நம்ம சமத்துவத்தை கொண்டு வரதன் மூலமாக ஒட்டுமொத்தமா சமுதாயத்துல நம்மளால சமத்துவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து.